ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். சாகு மகாராஜ் அவர்களுடைய பார்ப்பன எதிர்ப்பு மரபுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா 1919 மாண்டேகோ செமஸ்போர்டு அவர்களுடைய அந்த சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதை பற்றி அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, இது இரட்டை ஆட்சி முறையை இங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னாலும் கூட இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் பார்க்கும்போது குறிப்பாக சுய ஆட்சி முறை அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். இது நமக்கு ஆதரவு கொடுக்காது. இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதாக மாறும். இந்த சீர்திருத்த சட்டம் குறிப்பாக மாண்டேகோ செமஸ்போர்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 1919 அமல்படுத்தியிருப்பாங்க. அது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா, இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பிரிட்டானியர்களுக்கும் இன்னொரு பக்கம் இந்தியர்களை சிலர் அந்த ஆட்சி முறையில் இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை அது கொண்டு வந்திருக்கும். இது பார்ப்பனர்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்கும், நமக்கு கொடுக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுயாட்சி முறையோட அவலமே இதுதான். இது வர்றதன் மூலியமா இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துல இருந்து வெளியில போவாங்க. அதே நேரம் பார்ப்பனர்கள் தான் மிகப்பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. அதே நேரம் அதே சமகாலத்துல இன்னொரு விஷயம் அவருக்கு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல, அதாவது அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில ஒரு பட்டியலின மக்களுக்கான ஒரு விடுதியை ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ அவர் அவருடைய திறப்பு விழாவில் பேசும்போது பட்டீல் அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே வந்திருப்பாப்புல. அந்த பட்டீல் யார் அப்படின்னா, அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, தீண்டாமை எதிர்த்து சாதியை எதிர்த்து குரல் கொடுத்த நபர்களில் மராத்திய மண்ணில் ஒரு மிக முக்கியமான நபர். அவர் அங்கே அந்த சாதியெலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சாகு மகாராஜோடைய பேச்சை கேட்கறதுக்காக அங்கே வந்திருப்பாரு. அதை ரொம்ப ஆதரிக்கவும் செஞ்சிருப்பாரு. அவர் அதுக்கு முன்னாடி எங்கே தங்கியிருப்பார் அப்படின்னா, ஒரு சமணர் விடுதியில் தங்கியிருப்பாரு. அந்த சமணர்கள் என்ன செய்வாங்க, இவன் தலித்தோட இதுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களோட இதுக்கு தீண்டத்தகாத அந்த மக்களுக்கான ஒரு விழாவுக்குள்ள போய் பங்கெடுத்துருக்கான்னு சொல்லி அவரை வெளியேற்றிடுவாங்க. அது அவருக்கு தெரிஞ்சவொடனே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா நான் அந்த விழாவுக்கு போனங்கிறதுக்காகலாம் நீங்கள் இப்படி வெளியேற்றுறீங்கன்னா எவ்வளோ கேவலமான ஜென்மங்கட்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக வார்த்தையை விட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறிடுவார். அப்போ சாகு மகாராஜ் அவருக்கு உதவி செய்வாப்புல. இந்த நாடு இப்படி தான் இருக்குது. அதே நேரம் நம்ம இதை எதிர்த்து தான் ஆகணும், வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு எப்படி ஒரு நன்மையை செஞ்சாரோ அதே மாதிரி விடுதியிலிருந்து வெறும் பட்டியலின மக்களுக்கான அந்த விடுதியை ஆரம்பிக்கிறதுக்கான விஷயங்களுக்காக அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வெளியேற்றினாருங்கிறதுக்காக அவருக்காக ஒரு தங்குற இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவரை மரியாதையோட நடத்தவும் செஞ்சிருப்பாரு சாகு மகாராஜ் அவர்கள்.